لله والصلاة والسلام على رسول الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. وقال النبي صلى الله عليه وسلم أدبوا أولادكم على ثلاث خصال: حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத்தான அல்லாஹ்வுடைய இல்லத்தில் பரக்கத்தான மார்க்க கல்வியை மையப்படுத்தி இந்த மஜ்லிஸில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தமிழக அரசு காசி சங்கை வாய்ந்த சையது சாதாத் அஹ்லபைத் உஸ்தாத் பெருந்தகை அவர்களே, விழாவை சீரோடு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நபிநேச பேரவையினுடைய தலைவரும் இப்பள்ளியினுடைய இமாம் பெருந்தகையுமான சங்கைக்குரிய ஹஜ்ரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய வெள்ளிவாக்கம் பள்ளியினுடைய இமாம் பெருந்தகை அவர்களே, நபிநேச பேரவையினுடைய ஆத்மார்த்தமான பணிகளை சமூகத்திற்கு அர்ப்பணிக்கிற உலமா பெருமக்களே, இளைஞர்களே, ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, மதரசாவுடைய மாணவ கண்மணிகளே, சங்கை வாய்ந்த தாய்மார்களே, ஒரு முப்பெரும் விழாவை ஏற்படுத்தி ஒரு சிறப்பான சபையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். ஒரு குறுகிய நேரத்திற்குள் முக்கியமான 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். எதை நாம் சொல்லுகிறோமோ கேட்கிறோமோ அதை நெஞ்சத்தில் நிறுத்தி நடைமுறைப்படுத்தி அமல் செய்வதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த பக்கம் இருக்கிறோம், கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இப்படி வாங்க, இப்படி வந்தீங்கன்னா நம்ம முடியாதவங்களுக்கு ரமையான போட்டிகளே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா மிகச் சிறந்த ஒரு பாக்கியமாக, உயர்ந்த ஒரு பாக்கியமாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்திய ஒரு செய்தியை குர்ஆன் பதிவு செய்கிறது. 1,24,000 நபிமார்கள், 313 ரசூல்மார்கள், நபிக்கும் விலாயத்திற்கும் இடைப்பட்ட நிறைய பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் பேசி இந்த உலகத்தில் வழிகாட்டிகளாக வந்த அத்துணை பேருக்கும் தலைவராக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவன் கொடுத்த மாண்பினை அவன் சொல்லுகிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். யார் அல்லாஹ்விடம் நிறைய பேசினார் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறதோ அவருக்கு திக்குவாய். குர்ஆன் சொல்லுகிற விஷயங்களை ஆழ்ந்து கவனிக்கிறோம். யார் அல்லாஹ்வோடு அதிகமாக பேசினாரோ கலீமுல்லாஹ், ஆனால் அவருக்கு திக்குவாய். என்ன பேச முடியவில்லை எல்லாம் பேச்சிற்கு ஒரு துணை
நிமிடம் 7 நிமிடம் இடைவெளி இல்லாமல் அவ்வளவு நீண்ட வாங்க சொல்வார். நான் யோசிப்பது இது என்ன அற்புதத்தை எல்லாம் கொடுக்கிறார். ஒரே நாக்கு அவனோடு அவனுடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுது ஏற்படாத தடுமாற்றம் மனிதனோடு பேசுகிற பொழுது ஏற்படுகிறது. அல்லாஹ்வோடு நிறைய பேசினார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டத்தில் உச்சபட்சமாக கேட்கிறார், ரப்பி அரினி, யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வேண்டும், நான் உன்னை பார்க்க வேண்டும். காலல் தரானி, நீ பார்க்கலாம் முடியே. இப்படி நிறைய நபிமார்களை பேசி வருகிற ரப்பல் ஆலமீன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகோன்னதத்தை மரியாதையை ஒரு வார்த்தையில் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பறைசாட்டி விட்டான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபிக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்கிற காலம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. சர்வத்தையும் நாம் கற்றுத் தந்து விட்டோம். அவ்வளவுதான். நபிக்கு அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? வஅதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். எந்த இடத்தில் எப்படி நாயகத்தை எல்லாம் உயர்த்தினார் தெரியுமா? பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, ஞானம், புகழ், அந்தஸ்து இந்த உலகத்தில் வேறொரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதனாலதான் இந்த உம்மத்திற்கும் கல்வி சமுதாயமாக அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த உம்மத்தில் நீங்கள் யாரை உலமாக்களாக ஆளுங்களாக பார்க்கிறீர்களோ அவர்களை குறித்து பெருமானார் சொன்னார்கள், உலமாக்கு உம்மத்தீக அன்பியாஇ பனி இஸ்ராயீல். என் சமுதாயத்தினுடைய உலமாக்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய நபிமார்கள் போல என்று சொன்னார்கள். இது கல்வி சமுதாயம். இது பெருமானாரிடம் இந்த சமுதாயம் கற்க வேண்டிய 1000 பாடங்கள். அதனாலதான் அந்த நபிக்கு அல்லாஹ் சொன்னான். எங்கிட்ட நீங்க கேட்கிற அந்த நபி துனியாவை கேட்டதே கிடையாது. நம்ம தான் தொழுது ஒவ்வொரு நேரமா காசை கொடுத்தாங்க, காசவே கொடுறாங்க, காசை மட்டும் கொடுறாங்க. துஆ கேட்கும் போது இது தவிர ஒருத்தரோடு கேட்கறது இல்லை. எங்களுக்குலாம் ஒரு அனுபவம் இருக்கு. திடீர்னு தமிழ்ல ஓடும் போது யாரெல்லாம் ஈமானின் பலத்தை கொடு. ஆனா அதே நேரத்துல நாங்க இப்படி சொல்லி யாரா எங்கள் வியாபாரத்தை நடந்து கொடு 3 தடவை அமைச்சோம். அமீன் எங்களுக்கு நிறைய காசு போடுறாங்களா? அமீன் நாட்டம் தேட்டம் முழுக்க முழுக்க துணியா. பெருமானாருக்கு அல்லாஹ் கேட்டார், ஓஹது மலை வேண்டுமா தங்கமாக்கி தருகிறேன். வேண்டாம் அல்லாஹ் என்றார்கள். வேண்டாம் அல்லாஹ். என்ன வேண்டும் நாயகமே? ஒரு நாள் சோறு வேண்டும் அல்லாஹ், சாப்பிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ். மறுநாள் பட்டினி கிடக்க வேண்டும் அல்லாஹ், பசிக்கிறது என்று நான் உங்களிடம் அழுத வேண்டும் அல்லாஹ். இப்படி சொன்னவர்கள் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கிறேன் என்று ரப்பு சொன்னவர்கள் வேண்டாம் என்றார்கள். இந்த துன்யா தனியா, இது அழித்து விடுவது மட்டரகமானது, மோசமானது. நான் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கணும். சாப்பாடு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். பட்டினியா கிடந்தால் சோறு வேண்டும் அல்லாஹ், அவர்களிடமே கெஞ்ச வேணும். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். என்கிட்ட கேட்கிறதா இருந்தா நீங்க கேளுங்க. ரப்பி ஸித்னி இல்மா. கல்வி சமுதாயம் இது. நம்ம கல்வியை நாம உணரலைங்க. நம்ம கல்வியை நீங்க முஸ்லீம் எல்லாம் கிறிஸ்துவ ஸ்கூல்ல போய் கை கட்டி நிக்கலாம். எஸ் மேடம், ஓகே மேடம், பாய், கரெக்டா இல்லமா, என்ன டிசி கொடுத்துட்டோம். எஸ் மேடம். எந்த சமுதாயம் தெரியுமா? கல்வியை உலகத்திற்கு அள்ளி அள்ளி நானும் போட்ட சமுதாயம் இது. இந்த உம்மத்திற்கு பெயரே கல்வி சமுதாயம். கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலம் உலகத்தில் கல்வி என்ற ஒரு வார்த்தைக்கு பெயர் எழுதுமா இஸ்லாமிய கல்விதான். இதை யார் பிரிச்சா தெரியல. தீன் கல்வி, துனியா கல்வி யார் பிரிச்சாங்க? இந்த பாவத்தை யார் செஞ்சா? ஒரே கல்விதான், இஸ்லாமிய கல்வி, ஈமானிய கல்வி. இன்றைக்கு அல்ல, உலகத்தினுடைய பெரும் விஞ்ஞானிகள், சந்திரமண்டலத்தை ஆய்வு செய்தவர்கள், சரித்திரம் படைத்தவர்கள், கட்டிடக்கலையில் தங்களை உயர்த்தியவர்கள், குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் கல்வியாளர்கள் யார் தெரியுமா? நம்மால் சொல்றாங்க, ஒரு எம்ஏ எம்பில், அவனுக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்ஏ டிகிரி வச்சிருக்கான். காந்தி பேர் தான் வாங்கியிருக்காங்க. காசு கொடுத்த டிகிரி கிடைக்கும். எம்ஏ எம்பில் பிஹெச்டி என்ன வேணா வாங்கலாம். அறிவு மண்டையில வரணுமா இல்லையா? அறிவு கல்வில வரணுமா இல்லையா? ஒரு சமுதாயத்தை உலகம் வரைந்து வைத்தது இவர்கள் காட்டு பிராண்டிகள். இவர்கள் இருண்ட கட்டத்தில் வாழக்கூடியவர்கள். யாரை பற்றி? இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் எந்த மண்ணிலே தலை தோங்கியதோ, எந்த மக்கள் இஸ்லாத்தில் மூத்த குடிமக்களாக விளங்கினார்களோ, அந்த சஹாபாக்களை இந்த உலகம் இருண்ட கட்டத்தில் வாழக்கூடியவர்கள் சொல்லிச்சு. அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். சஹாபாக்களை பத்தி நமக்கு என்ன தெரியும்?
திருந்தவர்கள் ரொம்ப காலம்லாம் கிடையாது. இப்ப நாம இன்னைக்கு திருந்தலாம் இன்னைக்கு முயற்சி பண்ணனா 2018 இல்லையா, 3018 நம்ம திருந்தணும். வெறும் 23 ஆண்டுகளில் திருந்துவது மட்டுமல்ல, சாதனையாளர்களாக எப்படி மாறினார்கள் சஹாபாக்கள். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனில்லாஹ், நபியே அந்த சஹாபாக்கள் உங்களிடத்தில் சந்திர மாற்றத்தை குறித்து கேட்கிறார்கள். டெக்னாலஜி எங்க, சோசியல் மீடியா எங்க, பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி எங்க, சிலபஸ் எங்க, ஆசிரியர்கள் எங்க, லாங்குவேஜ் எங்க, சர்வதேசம் எங்க, ஒன்றும் கிடையாது. சந்திர மாற்றத்தை கேட்கிறார்கள். யார் சொல்லலாம்? அமாவாசை முடிஞ்சு இருட்டில் பிறக்கிறது நிலவு இல்லையா, பிறை வளர்கிறது 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 வளர்வதை முழு நிலவாய் பதில் பூரண சந்திரனாய் காட்சியளிக்கிறது. பிறகு தேய்கிறது தேய்கிறது தேய்ந்து முடிந்து காணாமல் போகிறது. இந்த சந்திர மாற்றத்தின் தத்துவம் என்ன? கொள்கையை வகை துறைனா சொல்றேன். இந்த பசங்களா குழந்தைகளா இங்க முன்னாடி வாங்க. எந்த சகாபாக்கள் இன்னைக்கு ஒருத்தர் வந்து எங்க கேட்கிறாரு, ஏகத்திற்கு இந்த மாதிரி இந்த சூரிய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸ் சொல்லுங்க, நமக்கு என்ன போகாது. எவ்வளவு நாலேஜ் இருக்கக்கூடிய காலம் இல்லையா? சஹாபாக்களை அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா? சந்திரன் குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் சஹாபாக்கள். இப்படி சஹாபாக்கள் சொல்லு, எம்பிஏ எம்பில் பிஹெச்டி இதுக்கு மேல வேண்டாம் இருக்கு. விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் பாராட்டு பாராட்டு பாராட்டுறாங்க. பல கோடி அப்துல் கலாமுக்கு சமமானவர்கள் யாரு? சஹாபாக்கள். ஞானம் ஞானம் அதனுடைய அந்த அதாவது மதீனத்துல் இல்ம் வஅலிஜுல் பாபுஹா, கல்வியின் பட்டினம் தான். அந்த பட்டணத்தில் இருந்தே கல்வியை கேட்டவர்கள் எதை கேட்டார்கள் தெரியுமா? சந்திர மாற்றம் அது குறித்து உலகத்தில் பேசப்படாத காலத்தில் அருமை சஹாபாக்கள் பேசினார்கள். அடுத்து அல்லாஹ் வரலாம், இவருடைய ஞானம் இவருடைய அறிவு என்ன தெரியுமா? யஸ்அலூனக மஹீத், பெண்ணுக்கு ஏற்படுகிற மாத விலக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி ஒன்றை அல்லாஹ் கொடுத்தார்? இது சோதனையா வேதனையா? அதற்கான தீர்வு அப்படின்னா சஹாபாக்கள் உடற்கூறு மருத்துவவாதிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் டாக்டர், எல்லா சஹாபாக்களும் சைத்தானை என்னென்னமோ கேட்கிற சஹாபாக்களை வச்சு ஒவ்வொரு சஹாபியும் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதற்கு அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு 13 வயசுல பெருமானாரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலோடு அவர்கள் உரையாடிய பிறகு போயிட்டு வர்ற யா ரசூலல்லாஹ், மாணவி ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். முட்டுக்காலில் வாணி வைத்து முத்தம் கொடுத்தார் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். நபியினுடைய ஒவ்வொரு தொடுதலும் அவர்களுக்கு ஞானத்தை கொட்டி கொடுத்தது இல்லையா? இந்த சஹாபாக்கள் தான் நமக்கு முன்னோடிகள். சஹாபாக்கள் இல்லாத ஒரு மார்க்கம், ஒரு தீன், ஒரு தொழுகை, ஒரு தலாக், ஒரு இஸ்லாம், ஒரு பெருநாள், ஒரு ரமலான், ஒரு பராத் எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் தான் தீன். எங்கு இருந்து இந்த தொடர்பு? கல்வி சமுதாயம், கல்வியினுடைய பொக்கிஷம் பெருமானார் என்றால் அது முத்து குளித்த கூட்டம் அருமை சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்றான், சந்திர மாற்றத்தை பேசிய கூட்டம், மருத்துவத்தை பேசிய கூட்டம். போர்க்களத்தில் கிடைக்கிற பொருட்களை எப்படி செலவழிக்க வேண்டும் அப்படின்னு தெரியுமா? ராணுவ தளபதிகளாக, ராணுவ சோழர்களாக அருமை சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். உலகத்துல இந்த மிலிட்டரிக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா? இதை உலகத்திற்கு தந்தவர்களே சஹாபாக்கள். தந்தவர்களே எல்லாரும் கேட்கிறாங்க, சல்லுனக அனில் மால். அடுத்து கேட்கிறாங்க, சல்லுனக மாதா யுன்ஃபிகூன். இந்த பொருளாதாரம் படிக்கிறாங்கல்ல, அது என்ன பண்ணுறது? எக்கனாமிக், இஸ்லாமிக் எக்கனாமிக். சஹாபாக்கள் தான் முதல் பொருளாதார நிபுணர்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மதரசாலாம் எழுத்து மூடு பாராளுமன்றத்தில் மதரசாக்களை பத்தி பேசும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எடுத்து சொல்றாரு, மதரசாக்களை மூட வேண்டாம், இந்த மன்மோகன் சிங் படித்ததே மதரசாவில் தான். ஏன்னா இந்த இந்துஸ்தானில் இருந்ததே மதரசா தான். பள்ளிக்கூடம் என்பது அரசு கல்விக்கூடம் என்பதெல்லாம் இப்பொழுது பிறந்ததுதானே. ஆயிரம் ஆயிரம் அறிவாளிகளை தந்தது மதரசா. நான்
பேர் விஷயத்துல வராங்க. உருது மதரசா ஒண்ணுமே தெரியாது, எங்கத்தான் கொண்டு போய் விட்டேன். ஓ இப்படி யூஸ்னா பாருங்க, இந்த பாடத்தெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பாடு வரும். வாய்ப்பாடு என்ன தெரியல, இப்ப எல்லாம் வாய்ப்பாடு 3 3 எவ்வளவு அப்படின்னா அதான் செல்லு கொடுத்து கேட்கலாம். 3 + 3 6 தான். இதுக்கு நீ வேணுமாடா? அன்னைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணோம். 1 8 7 8 14 3 அப்படியே வாய்ப்பாடு சொன்னோம். அப்ப மதரசால குர்ஆன் பாடத்துல கூட பேர் செய்வாங்க, உருது சொல்லி கொடுப்பாங்க, வாய்ப்பாடு சொல்லுவாங்க. உருதுல சொல்லணும், உருதுல வரல நமக்கு 1 2 2 2 4 3 2 6 அதுக்கு மேல வர மாட்டேங்குது வண்டி. அது சொன்னாங்க தமிழ் மேம்போலோ. சரி, அது சொல்றது ஸ்லாங் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்லாங் எல்லாத்துக்கும் வாய்ப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கு. தமிழ்ல சொல்றாங்க சொல் 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 போல் 1 2 7 அதுக்கு மேல வரல. ரொம்ப குறும்புக்காரமானவர். சரி, இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு 1 8 1 கொண்டு ஓடுங்கம்மா ஓட்டு 2 பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பாடு சொல்லணும். அது எடுத்து போது தச்சா ஆயிட்டாரு. தச்சா வச்சா நமக்கு ஒரே குஷி. டெய்லி போக வேண்டியது முன்னாடி வந்து குரான் பண்ணணும். 1 8 1 கொண்டு போடுங்கம்மா ஓட்டு 2 பார்த்து இன்னைக்கு மதரசாவுக்கு போயிட்டு அந்த நினைவுகளோடு திரும்பி வரும். குறும்புக்கார பசங்களா போட்டு கொடுத்துட்டாங்க. அசலுக்கு வாய்ப்பாடு நீ கொண்டா 1 8 8 கொண்டாங்க, உங்க தலையில கொண்டு போனா அவருக்கு ஃபுல்லா புதிய வச்சுட்டாங்க. 16 தேங்காய் எந்திரிச்சு தரம் கொண்டு வச்சுட்டாரு. அப்துல் மாலிக் கோபம் நமக்கு தான் வரலாறு தெரியாது. நேரம் போய் 1 8 1 கொண்டு போடுங்கம்மா ஓட்டு 2 படுக்க வச்சு பட்டக்ஷரம் கொடுத்தாரு. 1 8 8 போட்டாங்க, என் தலையில கொண்டு போட்டாங்க. இன்னும் அந்த நினைவுகள். ஆனால் ஒரு கல்வி சமுதாயம் அல்லவா, கேள்வி கேட்க கேட்க ஞானம் பிறக்கிற ஒரு சமுதாயம். நாம நினைக்கிற நமக்கு என்ன தெரியும்? சஹாபாக்கள் உலகத்தினுடைய உச்சத்தினுடைய அத்துணை ஞானமும் அந்த மக்களிடம் கொட்டி கிடந்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். பொருளாதாரம் நீங்க சவால் பண்றாங்க. இஸ்லாமிக் பேங்கிங் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சு ஒரு உருவாக்கி ரிசர்வ் வங்கி இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியினுடைய மேனேஜருக்கு போய் அதனுடைய கவர்னர் பேசி இருக்கிறாங்க. நாங்க சொல்லக்கூடிய இஸ்லாமிக் இந்த பொருளாதாரத்தை நீங்க ஏன் நடைமுறைப்படுத்த கூடாது? அவர் சொல்றாரு, வட்டி இல்லாத ஒரு அற்புதமான திட்டம் இஸ்லாமிய பொருளாதாரம். ஆனா அந்த இஸ்லாம்ங்கிற வார்த்தை தான் எங்களுக்கு இடத்துல. சஹாபாக்கள் பொருளாதார நிபுணர்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து சும்மாவா அழிவு எப்போ வரும் கேட்கிறார். கியாமத் நாள் எப்பொழுது வரும்? அழிவை நோக்கி பயணிக்கிற இந்த உலகம் அழிவில்லாத வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற நிரந்தர பாடத்தை கற்றுத்தந்ததை சஹாபாக்கள். குர்ஆனில் தொடர்ந்து அல்லாஹ் யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ், உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் கடைசியில போய் ஒரு இடத்துல மாற்றான் மது, சூது. இல்லையா? மது, சூது. யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸிர். சூதாட்டம்னா என்ன? மது என்ன பிரச்சனை? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மட்டுமல்ல, சர்வதேச உலகத்தில் மதுதான் ஆட்சிக்கான சுகம். ஆட்சிக்கான ஒரு நாடு ஆளுநரோட காசு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், அது பெரிய தீமை உடையது, கொஞ்சம் நன்மை உடையது. அதை அல்லாஹ் எந்த சமூகத்தில் ஹராமாக்கி சோதித்து பார்த்தால் தெரியுமா? சிறுகச்சிறிய கண்ணான். மது குடிக்காதீர்கள், குடித்துவிட்டு தொழுகைக்கு வராதீர்கள், அறவே வேண்டாம். மதீனாவின் தெருக்களில் மதுபானங்களை ஓடவிட்டதோடு மட்டுமல்லாமல் எதை பார்த்தாலும் குடியின் ஞாபகம் வருமோ சுரை குடுவைகள். சுரக்காய ஓட்டு வெயில காய வச்சா அது குடுவைய மாதிரி. அதுலதான் சாராயம் ஊற்றி குடிப்பான். கண்மணி நாயகர் சொன்னாங்க, சாராயத்தை நினைவுபடுத்துகிற குடுவைகளையும் வைத்து விடுகிறார். இந்த மீசையை வெட்ட சொன்னதுக்கு ஒரு வரலாறு. மீசையை கத்தரியை தாடியை மன்னித்து விடுகிறார். ஏன்னா மீசைனாவே குடிகாரன் அரபிகள் ஷாலிகள் வச்சிருக்காங்க. மீசைனா அளவுல ஷாலிகள் நல்ல பெருசா மீசையை வச்சுட்டு அப்படியே சாராயத்தை எடுத்து ஊத்துவான். மேல விழுகும். குப்பை எல்லாம் வடிகட்டின பிறகு வாய்ப்பு சாராயம் போய் கடைசியில தொடச்சிடும். எவ்வளவு டேலண்டா இருக்கு. குடிக்கிற சாராயத்திற்கு உதவியாக இருக்கிற மீசை கூட உன்னுடைய உரட்டின் மேல் இருக்கக்கூடாது. மது ஒழிப்பு நீண்ட கால திட்டமாக கண்மணி நாயகம் நடைமுறைப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் வாயிலாக கேட்க வச்சான், சமூக தீமைகளை ஒழிப்பது எப்படி சொல்லலாம்.
கோடிட்டுக் கொண்டே வருகிறது. உலகத்துல ஹலால் ஹராமெல்லாம் இருக்கு. இந்த 2018 இந்த இமாம்கள் பேசக்கூடாத ஒரு பாவம் செய்யறது ஒண்ணுதான், ஹலால் ஹராம் பத்தி பேசக்கூடாது. என்ன வேணா பேசலாம், 2 சொர்க்கம் இருக்கு, 2 நரகம் இருக்கு, அதெல்லாம் யாருக்கு தேவை? அது யாருக்கு பிரயோஜனம் கிடையாது. இது ஹராம்னு சொன்னா நடக்கிறத பேசிக்கிறது எல்லாம் வட்டி வாங்கிட்டு எல்லாம் வரதட்சணை வாங்கிட்டு ஓடி ஹலால் ஹராம்ல ஓய்வு அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது, பிராணிகள் சாப்பிடுவதற்கு உணவுப் பொருட்கள் அறுக்கப்பட்டது யாருடைய பெயர் கொண்டு? இத்தனை கேள்விகளை வைக்கிறார்கள். இது எல்லாம் ஒட்டு மொத்தமா சொன்னால் மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அவர்களிடத்தில் ஞானம் வர வேண்டும். அந்த ஞானம் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஞானமாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் இல்லையா? உலகத்தின் சர்வ ஞானம் சொன்னா நாம பார்க்கறதெல்லாம் வெளிப்படை ஞானம், உள்ளுக்குள் ஒரு ஞானம் இருக்கிறது. விஷாதுரைக்கு போய் என்ன நடக்கும்? இந்த தண்ணீர் குடிச்சா எனக்கு என்ன நடக்கும்? இந்த குழந்தை பையன் வளர்ந்து ஆளானா என்ன நடக்கும்? இவனுக்கு கல்யாணமான பிறகு என்ன நடக்கும்? இப்படி ஒரு மறைமுக ஞானத்தை கொடுக்கப்பட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நம்முடைய புறத்திலிருந்து ஞானத்தை கொடுத்தோம். கிதாபுகளை வச்சு, குர்ஆனை வச்சு, ஹதீஸ்களை வச்சு பாடம் கற்று ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே ஆசிரியனாக மாறும் பொழுது அவன் தெரிஞ்ச ஞானத்திற்கு சொந்த சமுதாயம் உம்மத்தே முஹம்மதியா கல்விக்காக கையேந்தி இருக்கிறது. சர்வதேச சமூகத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய தலைவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்னா ஸ்பெயினுடைய காத்தோவா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தார் தான் அவர் போப்பாண்டவராக ஆக முடியும் என்று கத்தோலிக்க கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு காலத்தில் சட்டம் வைத்திருந்தது. புரியுதா? கலெக்டர் ஆகணும்னு சொன்னா அவர் வாக்கவியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா புரியுதா? கலெக்டரா இருக்கணும்னா ஒரு வாக்கவியா இருக்கணும். கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தினுடைய சர்வதேச தலைவர் போப் மதரசால படிச்சிருந்தாங்கன்னா அவர் போப்பாக முடியும். அப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு கல்வி அள்ளி போட்ட சமுதாயம் எது? குர்ஆனிய உம்மத்தே முஹம்மதியா. அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஏதாவது அளவுகோல் இல்லாமல் உத்துலுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹ், தாயினுடைய மடியிலிருந்து கபர் வரைக்கும் கற்றுக்கொண்டே இருங்கள். கல்விதான் முதல் அமல். நீங்க பாருங்க, கல்வி இல்லாத அமல் எங்கே செல்லுபடியாகுமா? எப்படி உது செய்யணும் கற்றுக்கொள், எப்படி இஸ்திஞ்சா செய்யணும் கற்றுக்கொள், எப்படி சலாம் சொல்ல கற்றுக்கொள். அதாவது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சலாம் வேறங்க. வைதாஹு ஈதும் பி தஹியத்தின் ஃபஹய்யூ பி அஹ்ஸன மின்ஹா அவ் துஹா. சலாம் செய்யுங்க, முகமது சொல்லுங்க, ஸலாம் அலைக்கும், வலைக்கும் ஸலாம், ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. குர்ஆன் எப்படி சொல்றே அப்படி சொல்லு, அதை விட அதிகமா சொல்லு. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்மால என்ன சொல்லணும்? எல்லாரும் சலாம் சொல்லு, சலாம் அல்லாஹ் இவரு அலைக்கும். அவர் பணக்கார சலாம் பண்றது இந்த கூலி கொடுக்கிறது எங்க வந்துச்சு? ஏழைக்கு ஒரு சலாம் இருக்கு, எண்ணி நகையாட சலாம். பிச்சைக்கார சலாம் பண்றது பாபா அஸ்ஸலாமு அலைக்கும், சிலர் எவ்வளவு வச்சிருக்காங்க. இந்த கடன் கொடுத்தவன் ஒரு சலாம் சொல்லுவான், வாங்கி 50 நாள் ஆச்சு, வாங்கின ஒரு சலாம் வலைக்கும் அஸ்ஸலாம், முடிஞ்ச வாங்கிக்கடா. ஒரு சலாம் தாங்க. பணக்கார சலாமு, ஏழை சலாமு, படித்தவன் சலாமு, பிச்சைக்கார சலாமு, கடன் கொடுத்தவன் சலாம், ஒரு கடன் வாங்கினவன் சலாம். சலாத்தினுடைய சிறப்பு ஒரு ஆளை பேசுறவன அவர் வீட்டுக்கு போய் நேரம் ஃபர்ஸ்ட் மனைவிக்கு சலாம் சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வைதா தகத்து வயுதக் ஃபஸல்லிமு, வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்லுங்க. யாரு இல்லைன்னா உனக்கு நீயே சலாம் சொல்லுங்க. வீட்டுல போனாரு ஸலாம் அலைக்கும் அப்படின்னா நம்ம சில்லறை எல்லாம் பக்கத்தில் கேட்பாங்க. அடி பாவி சலாம் சொன்னா பிச்சைக்காரன் சொல்லி அப்படித்தான் உருவாக்கி விட்டோம். ஒரு சிறந்த ஒரு கல்வி சமுதாயம் இல்லையா? அந்த கல்வியை சொந்த சமுதாயம் எப்பொழுதெல்லாம் விட்டதோ எல்லா உலகங்களும் பேசுறாங்க. நீங்க பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஏதோச்சியாக யதார்த்தமாக நடக்கிறது என்பதல்ல உலகம். சதியில் சிக்க வைக்கப்படுகிறோம்.
மஜூசிகள், கார்ப்பரேட் கம்பெனிகள், சர்வதேச அரசியல் அமைப்புகள் முஸ்லிம்களை ஈமானை விட்டு வெளியேற செய்யணும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற செய்யணும். இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பள்ளிவாசலை இடிச்சா நடக்க மாட்டான், கணவரை ஏற்படுத்தினா நடக்க மாட்டான். இல்மை பிடிக்கி விட்டால் அடங்கி விடுவார்கள். இல்மே இல்ல. நபியை பற்றி காற்றோடு வரைஞ்சா உனக்கு இப்படி கோபம் வரும். உனக்கு நபியை பற்றி ஞானமே இல்ல. கவாவை பற்றி உயர்வு மனசுல இல்ல. கவாவை ஒருத்தர் இடிக்க போனா உனக்கு இப்படி கோபம் வரும். இல்மை எது எப்படி இருக்கிறது? ஸ்கூல் 7 மணிக்கு ஆரம்பி, இல்மு சமுதாயத்தில் போச்சு. காலை மக்தப மதரசாக்கள் மூடப்பட்டு பல காலம் ஆகிவிட்டது. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. சின்ன பையன் நாங்கெல்லாம் இருக்கும்போது உலமாக்கெல்லாம் 8 மணிக்கு தான் எங்க உஸ்தாத் மதரசா விடுவார். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் ஸ்கூலு. எங்க வந்துச்சு 6 மணிக்கு ஸ்கூலு? 2 மணிக்கு விட்டான். அதுக்கு மேல நாம வச்சிருக்கோம் மாலை வகுப்பு. அதுக்கு மேல இந்த குழந்தைகள் சுப்ஹானல்லாஹ் எப்படியாவது இந்த இல்மை கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கான வலை விரிப்புகளை உலகம் செய்ததில் நாம் விழுந்து விட்டோம். மீண்டு விடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபிநேச பேரவையும் பல ஜமாத்துகளும் சேர்ந்து இங்க ஒரு அற்புதமான செயலாக்கி இருக்கிறார். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் வளமையா செஞ்சுட்டு இருந்த கோடை விடுமுறை வகுப்புகள் செய்ய முடியல. ஏன்னா பாதியில ரமலான் வந்தது. ஒரு சுருக்கமான நாட்களில் எப்படி வைக்க முடியும்? சுருக்கமான ஒரு நாட்களில் சில விஷயங்களை கற்றுத்தந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் அப்படிங்கிற முயற்சி மிக மிக அற்புதமானது. 1 மணி நேரம் தயார் பண்றதை விட 10 நிமிஷம் கேள்வி பதில் நடத்தினா போதும். பெருமானாருடைய சபையில அதிகபட்சம் கேள்வி கேட்கிற பழக்கம் இருக்குது. ரசூல் கேட்க சொல்வார். சஹாபாக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார், நியாயமான கேள்விகள். அஸ்வால் கேட்பது கல்வி ஞானத்தினுடைய பகுதி என்று சொன்னார்கள். என்னெல்லாம் கல்வி, எப்படிப்பட்ட ஞானம் வரும்? பெருமானார் கேட்கிறாங்க, மூமினான மனிதருக்கு ஒப்பான ஒரு மரம் இருக்கிறது, எல்லா விதத்திலும் ஒரு பயன் தரும், அதுபோல மூமின் இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லிட்டு அந்த மரம் என்னன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. அதுல ஒரு துடிப்பான குழந்தை சிறுவர் பதில் தெரியும். ஆனால் சொன்னா தப்பா இருக்கும், சபை முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, பெரிய தம்பழம் மரம், அதனுடைய எந்த பகுதியும் வீணானது கிடையாது. அதனுடைய பழம், அதனுடைய காய், அதனுடைய கனி, அதனுடைய மட்டைகள், அதனுடைய மரம், அதனுடைய வேர் எல்லாம் பிரயோஜனம். ஒரு மூமின் உலகத்தில் தன்னால் பிரயோஜனத்தை மட்டுமே தருவான். அதுக்கு ஒப்புமை சொன்ன பொழுது வீட்டுக்கு போனவன அத்தா கேட்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லாஹ் இப்னு உமரிடம், ஏப்பா நீ மதரசால ஓதுனவன் தானே, படிச்சவன் தானே, அல்லாஹ்வுடைய ரசூல் கேள்வி கேட்டாங்களே பதில் சொல்லாம, எனக்கு பதில் தெரியும், பெரித்தம் மரம் என்று பெருமானார் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். சொல்ல நினைத்தேன், ஒன்று அது அளவு குறைவா போயிருமோ ரசூலுக்கு முன்னாடி, அப்படி ஒரு பயம் இருந்தது. தவறாக இருந்து விட்டால், அதனால நான் கூச்சத்துல சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்து பார்க்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இந்த அளவு பண்பாடு இந்த கேள்வி பதில்கள் மூலமாக குழந்தைகள் மனதில் விரைவாக பதியும். குர்ஆன்ல நிறைய இடத்துல எல்லாம் உரையாடல் சொல்லுகிறார். சீக்கிரமா நடக்கும். ஏகத்துவத்தினுடைய போராளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? முதல்ல வீட்டுக்குள்ள ஒரு நாள் அம்மாட்ட கேட்கிறாங்க, அம்மா நம்ம பணச்சது யாரம்மா? இந்த குழந்தையை கேட்கிற கேள்விக்கு நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நாமளும் கத்துக்கலாம், அவங்களும் கத்துக்குவாங்க. சில நேரத்தில் அவங்கள்ட்ட நம்மளால போட்டி போட முடியாது. வாதியார் பாடம் நடத்திட்டே இருக்கிறாரு, சொல்ற கேஸ் அடுப்பு சிலிண்டர், இங்கிருந்து கேஸ் அப்படியே பாஸ் ஆகி இங்க நெருப்பு வெளியே வருது சொல்லி முடிச்சிட்டாரா? இப்ப பையன் கேட்கிறான், சார் கரெக்டா சொன்னீங்க, இங்க இருந்து ஃபயர் பாஸ் ஆகி இங்கேயே வெடிக்க மாட்டேங்கிறோம். சொல்லுங்க, கேட்க கரெக்ட் தானே? இங்க இருந்து கேஸ் அப்படியே பாஸ் ஆகி ஃபயர் வெளியே வருது. ஏன் ரிட்டன் ஃபயர் இங்க இருந்து பாஸ் ஆகி கேஸ் வெடிக்க மாட்டேங்குது? வாதியார் சொன்னாரு, ஸ்கூல் முடியும். குழந்தைகள் வந்து ஆக்கப்படுவார்கள். அந்த குழந்தை இப்ராஹிம் கேட்டார், அம்மா என்னை படைத்தது யார்? அம்மா சொல்லுச்சு, உன்னை படைத்தது நான் தான். அப்படியாம்மா? அப்படின்னா உன்னை படைத்தது யார்? நான் என்ன படைச்சது உங்கத்தான் ஆசர். அப்படியாம்மா? அத்தாவை படைத்தது யார்? என்ன இப்படி கேட்கிற? நம் நாட்டு ராஜா ஆசை இது 100 தான் படைத்தார். அப்படியாம்மா? ராஜாவை படைத்தது யார்? ரொம்ப பேசுறா. அத்தா வருவாரு கேட்கணும். குழந்தைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஞானம் பேசி பாருங்கள்.
லாஜிக் இருக்குது. பதில் சொல்ல தெரியலன்னா ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. இதான் உலகம். எனக்கு தெரியாத ஒத்துக்கொள்ளுகிற மனம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வியின் மூலமாகத்தான் ஏகத்துவத்தை ஈராக் தேசத்திலே பரப்புகிறார்கள். அதே அந்த சிலையை செஞ்சு கொண்டு போய் வித்துட்டு வா மகன் சொல்றவன கழுத்துல கட்டி ரோட்ல இழுத்துட்டு போய் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க வணங்குற கடவுளுக்கு சோறு கொடுக்கும், நீங்க வணங்குற உங்களுக்கு சோறு போடுற கடவுளுக்கு காய்ச்சல் செருப்பு அடிக்கிற அத்தனை பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடத்தினார்கள். நடந்தது என்ன? வீட்டில் விரோதம், நாட்டில் குரோதம் இல்லையா? ஊரை விட்டு மிரட்டப்பட்டு 8 ஆண்டு காலம் மலை பிரதேசத்தில் வாழ்ந்தார்கள். பிடிக்கப்பட்ட மன்னரிடம் வந்த பொழுது அங்கே கேள்விதான் கேட்டாங்க. அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். நேரம் வந்தவன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொன்ன பொழுது நம்ரூத் கேட்டான், என்ன அல்லாஹ் அல்லாஹ்ங்கறியே, யார் அந்த ரப்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். நான் சொல்ற ரப்பு உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். நம்ரூத் மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள் எல்லா காலத்திலும் இருக்கனா தான் இருந்திருக்காங்க. எனக்கு புரியல. நைட்டோட நைட்டா 12 மணிக்கு 500 காலம் 1000 போச்சா? ஜிஎஸ்டி ஒரு போட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி போயிடுச்சு. இப்போ இந்த 29ஆம் தேதி 2012 எங்க 2000 ரூபாய் காணும். நான் போன் பண்ணி 2000 பேசினேன். 2000 தூக்கிதரே நான் கேட்டேன். அது சொல்லுச்சு मैं कर्नाटक में उधर इलेक्शन आती है उसके बाद मैं वापस आऊंगा. சைதான் கே பச்சா காசு எல்லாம் விட்டு போயிட்டு இருக்கு. கிறுக்கர்கள் ஆட்சியில் இருப்பாங்க. எப்படிப்பட்ட கிறுக்கர்கள்? என்னுடைய ரப்பு உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். இது என்ன பிரமாதம்? சிறை கைதிகளை வரவழைத்தான். ஒருத்தனை கொள்ளு, ஒருத்தனை விடு. பார்த்தாயா? உயிர் கொடுத்து உயிர் எடுத்து. அட அறிவு ஜீவி, எப்படிப்பட்ட அறிவு ஜீவி! தண்ணியில கொண்டு போய் தர்மக்கேட கோலம் போட்டு தண்ணி வந்தாம பாதுகாக்கிற அறிவாளிகள் ஆட்சியில் இருக்கிறான். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுகள், எவ்வளவு பெரிய புத்திசாலிகள். நம்ம வரிப்பணம் தான் நாசமா போகும். காசை காணா, நாட்டுல சுத்தம் இல்ல, நோய் பெருகுது, முட்டாள்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட முட்டாள் பாருங்க! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உயிர் கொடுத்தல் உயிர் எடுத்தல் சரியா? சொல்றது இவன் இப்படி பேசினா சரியாகாது. அப்படியா? நான் கேட்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறான். என்னுடைய ரப்பு கிழக்கே உதிக்க வைத்து மேற்கே மறைக்க வைப்பான். நீ ரப்பாக இருந்தால் மேற்கே உதய வைத்து கிழக்கே மறைய வைப்பான். வாயடைக்கப்பட்டார். கேள்வி கேட்பதன் மூலம் ஞானமும் இருக்கும், அநியாயம் மறைக்கப்படும், அகற்றப்படும். எவ்வளவு பேச்சு சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் நிலையிலும் அல்லாஹ் தஆலா இந்த உரையாடல், இந்த கேள்வி ஞானத்தின் மூலம் ஞானம் இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அல்லாஹ் கேட்கிறார், நபி நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறேன், உங்கள்கிட்ட நான் கேட்கிறோம், கை தொகையில் மௌத்தா போன பிறகு எழுப்புதே நீ சொல்றியே, ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு போனவன குழந்தைக்கு உஸ்தாத் சொல்லி கொடுத்தாரு, ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகதி வ குதுபி வ ருசுலி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். எல்லாத்தோட மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நைட் படுக்கும்போது உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க, மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்பதை ஈமான் கொள்ளணும். அப்படின்னா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. நீங்க என்ன செய்வீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா அடிச்சிருந்தாரு, 10 மணிக்கு கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, தூங்கு. நானே பணத்தைக்கான தேடிட்டு இருக்கிற இவர்கிட்ட வல்வாதி காதல் கொடுத்தான். உனக்கு தெரிஞ்சாதான் நீ சொல்லிக் கொடுப்ப. இந்த குழந்தை இப்படித்தான் கேள்வியின் மூலம் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? குழந்தைகளை அவங்க ஸ்டைலுக்கு போய்தாங்க கற்றுக் கொடுக்கணும். சில நேரங்கள்லாம் அவங்க நீங்க அதான் எந்த தகவலும் பெரும்பாலும் குழந்தை பக்கத்துல போறதில்லை. நம்ம அதுதான் தெரியும். ஏன்னா 7ஆம் ஊழமா கேட்பான். ஒரு ஊருக்கு ஒரு காதல் வந்து பசங்களாம் கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க. நேரம் போய் தம்பி சர்ச்சைக்கு இருக்கு, சார் இப்படி போனீங்கன்னா பிச்சாந்தை பக்கம் போய் இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஒரு சர்ச்சை வருது, பேசாம போயிருக்காருன்னா அதோட மரியாதையா இருக்கும். தம்பி நான் போய்க்கிறேன், ஒரு வேலை செய்யுங்க, நீங்க சாயந்தரம் நான் சேப்பூர் யாத்திரை போறேன், அதனால உங்க அப்பா அம்மாலாம் கூட்டிட்டு வாங்க, சொர்க்கத்திற்கு செல்வதை எப்படி வழிகாட்ட போறேன். இந்த பையன் சொன்னா லோக்கல் சர்ச்சுக்கே வழி தெரியல உனக்கு, நீங்களா எனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டு. ரொம்ப விரும்பியத்தான சிறுவர்கள், சாதாரணமான அறிவு கிடையாது. குழந்தைகளுடைய அறிவு அவ்வளவு
நீ அது எப்படி உயிரை கொடுப்பேன் பார்த்துட்டேன்னா ஏன் ஈமான் வந்து பலமாயிரும். ஏன் ஈமான் ஒருத்தருக்கு தான் எல்லாம் காட்ட முடியும். எங்க நம்ம எல்லாம் கேட்ட காமிச்சுக்கா முதல்ல மொத்தா போக நல்லா இருப்பான். நீங்க எல்லாம் மொத்தா போக எப்படி எடுப்பேன் நானே காமிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த கேள்வியினுடைய ஞானம் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா? உடனே அல்லாஹ் சொன்னான், பறவைகளை இப்படி வெட்டு, தலைகளை ஒரு இடத்தில் வை, சதைகளை ஒரு இடத்தில் வை, பிறகு அறை எல்லாம் வந்தது. கண்ணுக்கு முன்னால் உயிரை எடுத்து உயிரை கொடுத்து இணைப்பை தந்து வாழ்வை தந்ததை நிரூபித்து காண்பித்து சொன்னான். மண்ணோடு மண்ணாகி வக்கி போனாலும் இறந்த பிறகு உங்களை நாம் எழுப்புவோம். ஈமான் பலமாக கல்வி சமுதாயம் உரையாடலின் மூலம் ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டிய சமுதாயம். பேச்சுனா சாதாரணமான பேச்சு கிடையாது. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு பக்தாதுடைய மிகப்பெரிய ஜட்ஜி, இஸ்லாமிய நீதிபதி. ரோட்ல வந்தாங்க, ஒரு இளைஞர் கேட்கிறான், இந்த இளைஞர்கள் அப்படித்தான் இருப்பான் இல்லையா, அப்படி ரொம்ப வருவான் முறையா அந்த நேரத்தில் அப்படின்னாங்க. அப்புறம் இமாம் அப்படின்னாங்க, இந்த பாய் பாய் இந்த 313 ஹதீஸ்ல புகாரில வருது, வர்ற கோபத்துக்கு ஒன்று அடிச்சு போடுவது அளவுக்கு மார்க் ரொம்ப சாதாரணமா போச்சு. பாய் இன்னும் 3014 இந்த புகாரில வருது, அந்த அளவுக்கு அவங்க வைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்க. அதற்கு ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சும்மா சாதாரண பார்த்தோட அப்படி தாடியை பார்த்து கேட்டான், இந்த தாடி சிறந்ததா, இந்த நாயினுடைய வாழ்மொழி சிறந்ததா? நம்ம கேட்டா என்ன அப்படி கேட்டு இமாம் வந்து திருப்பி கட்டிட்டாருன்னா தொழுது முடிச்சுட்டோம் என்ன பார்த்து நாயா தாடி ஆத்திரம் பண்ணுவோம். அதற்கு ஜுனைத் வழிபாடுகளில் மிகப்பெரிய வழியுள்ளான். அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுடைய ஜட்ஜு இல்லையா? கேட்கலாம், உங்க தாடிமொழி சிறந்ததா நாயுடைய வாழ்மொழி சிறந்ததா? நல்லா கவனிக்கணும். பேச்சுவார்த்தையின் மூலமாக ஞானம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஒரு நிமிடம் சொன்னார்கள், தம்பி நீ கேட்டு விட்டாய், நான் சொல்லுகிறேன், எல்லா மனிதனுக்கும் நல்ல முடிவு இருக்கிறது, கெட்ட முடிவு இருக்கிறது. இந்த ஜுனைதுக்கு நல்ல மரணம் சம்பவித்து விட்டால் நாயினுடைய வாடி முடியை விட ஜுனைதுடைய தாடி முடி சிறந்தது. இதே இந்த ஜுனைதுக்கு கெட்ட மரணம் சம்பவித்து விட்டால் என்னுடைய தாடி முடியை விட அந்த நாயின் வாடி முடி சிறந்தது. அந்த இளைஞன் திருந்தினான், அந்த இளைஞன் திருந்தி விட்டான். அதான் பேசி பாருங்கள். அப்படி வெட்டப்பா இருக்கிறது, கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? சில இருக்காங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. சில அதை அதனுடைய தூய வடிவத்தில் சொல்லி தருவோம். இஸ்லாக்கு வந்துட்டு நீ யாரை கூட்டிட்டு போன, நீ எவ்வளவு வச்சிருந்த? தமிழ்நாடு பாலியல் ஜமாத் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் தஜ்ஜாலு, இவன் ஷைத்தானு, இவன் முனாஃபிக்கு, இவன் காபிரு, இவன் முஷ்ரிக்கு நம்ம மூத்த உலமாக்குன்னு சொன்னாங்க. சமுதாயம் என்ன சொல்லுச்சு? நல்லா பேசுறாங்க, பொறாமைகளை பேசி நல்லா பேசி பேசி மண்ணடியில் இருந்து எல்லா மர்க்கஸும் என்ன நடந்தது? யார் 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 வச்சிருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டான், வராத்துக்கு ஆதாரம் இருக்கா, மேலாத்துக்கு ஆதாரம் இருக்கா. இப்ப அவன் ஆதாரம் கேட்கிறான், நான் வச்சிருக்கேன் என்னடா ஆதாரம்? அப்படிதான் போயிருக்கு. நான் சொல்றேன், இளைஞர்களை வழிகட்ட கூட்டங்களில் இருந்து சுன்னத்து ஜமாத்திற்கால் அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பானாக. இந்த மார்க்கெட் விளையாட்டா? நான் எந்த சஹாபாக்களை நமக்கு முன்னோடி என்று சொல்லுகிறோமோ இந்த ஷைத்தான்கள் மீடியாக்களில் பேசினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒண்ணு தெரியாது, சஹாபாக்கள் ஒண்ணு தெரியாது சொல்லிட்டு எங்க போய் பேசினா தெரியுமா? சாமிக்கு கபடு தெரியுமா? லேப்டாப் தெரியுமா? சர்வதேச ஞானத்தை அவர்களுடைய கல்விகளில் அல்லாவே ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்த சமுதாயத்திற்கு கபடு தேவையா? லேப்டாப் சரி, உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கான், கடைசியில் எங்க வந்து மாட்டிட்டீங்க? அவன் செல்ஃபி எடுத்து மாட்டிட்டான். உண்மையா? ரெக்கார்டுங்க இப்ப எல்லாம் யாரும் கிராம காந்திகளுக்கு பயப்படுறதில்ல, அல்லா பாக்குறாங்க பயப்படுறதில்ல. பள்ளியோ மதரசாவோ காம்ப்ளெக்ஸோ போனோட இப்படி சுத்தி பார்க்கலாம். சிசிடிவி கேமரா இருக்கா, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். நான் நல்லவன் இல்லாத இடத்துல அவனோட உருவு காமிக்கிறேன். ஏன் சிசிடிவி கேமரா பிறந்தது இருந்து எடுத்துக்க வேண்டும் எழுதிட்டே இருக்கிறாங்க. பயப்படுங்க. அதற்கு ஜுனைத் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சுவார்த்தை சில நேரங்களில் கொடுக்கிற மாற்றம் இல்லையா? வரலாற்றுல ஆன்மீக பேரரசர் யாருன்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா தரீகாவும் போய் முடிகிற இடம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் தனி ஒரு ஞானத்தை கற்றுத் தந்தார்கள். அந்த ஞானம் எழுத்தில் இருக்க முடியாது, அந்த ஞானம் எழுதி வைத்து பாதுகாக்க முடியாது. அது இதயத்திலிருந்து இதயத்திற்கும் பார்வையிலிருந்து பார்வைக்கும் சில
மிகப்பெரிய சீதேவி, மிகப்பெரிய வழியுள்ள பெண் வழிமார்களில் ஒருவர். அந்த அம்மையார்ட்ட மரண துக்க விசாரிப்பதற்கு இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சார்ந்த குழு போய் உட்கார்றாங்க. வரலாறு சொல்லுது, திரைக்கு பின்னால் அந்த அம்மையார்ட்ட பேசுறாங்க. உங்கள் கணவர் இறந்து விட்டார், நீங்கள் பொறுமை காருங்கள், எல்லாம் உங்களுக்கு அஜில் சவாபை கொடுப்பார். இது சாதாரண ஒரு சம்பிரதாயம். முடிந்த பிறகு இங்கிருந்து கேள்வி வைக்கப்படுது, நீங்க மறுமணம் முடித்துக் கொள்ளலாமே. நல்ல விஷயம், மறுமணம் முடித்துக் கொள்ளலாமே. 2 பேர் அந்நியர்கள், வேறமானவர்கள். ஆனால் மார்க்கத்தில் மிக உச்சத்தை அடைந்த விநாயகத்தை கொண்ட மகான்கள். மார்க்கம் நீங்களே ஒரு மூத்து வீட்டுக்கு போறீங்க, நமக்கு ஒரு கடமை இருக்கு. பெண்ணும் ஆணும் மூத்தாயிட்டாங்க, துக்கம் விசாரிக்கிறோம். சரி, இப்படி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வேணும், இன்ஷா அல்லாஹ் சட்ட ரீதியா எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நிக்காஹ் பண்ணிக்கிங்க. அதான் நல்லது, அதுதான் நல்லது, அதுதான் பாதுகாப்பு. மார்க்கத்தை நினைவுபடுத்தணும். பெருமானார் கேட்பார்கள், நிக்காஹ் முடிக்கலையா, நிக்காஹ் முடிக்கலையா, நிக்காஹ் முடித்ததுமே கேட்பார்கள், கன்னி பெண்ணா விதவை பெண்ணா? பாவத்தை விட்டு பாதுகாக்கிற வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம். அன்னை ராமியர்கள் அதனையாட்ட கேட்டாங்க, எங்களை நிக்காஹ் பண்ணிக்கலாம். அம்மையார் கேட்டாங்க, சரி சரி நான் இன்னொரு நிக்காஹ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு யார் பெரிய அறிவாளி சொல்லுங்கள், நான் நிக்காஹ் பண்ணிக்கிறேன். அந்த குரு அப்படி சொல்லிச்சு, இமாம் ஹசன் பஸ்ரி தான் பெரிய அறிவாளி. உடனே அன்னையார் திரைக்கு பின்னாடி இருந்து கேட்கிறாங்க, எனக்கு அதில் சில சந்தேகங்கள் இருக்கிறது, பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், நான் நிக்காஹ் செய்து கொள்கிறேன். கேளுங்கம்மா, கேளுங்கள், கேளுங்கள். அம்மையார் சொன்னாங்க, ஒரே ஒரு சந்தேகம், நான் மரணிக்கிற பொழுது ஈமானோட மரணிப்பேனா இல்லையா? இமாம் ஹசன் பஸ்ரி வாயடித்து போனார்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு தெரியும்? எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கிற, ஈமானோட பொறுத்து கொள்றான் அல்லாஹ், ஈமானோட பொறுத்து கொள்றான் அல்லாஹ். இது ரகசியம், அண்ணா தெரியும். நீங்க ஈமானோட பொறுத்த போவீங்களா இல்ல? எனக்கு எப்படி தெரியும்? சரி விடுங்க. 2வது கேள்வி, நான் மரணித்து விட்டால், கபரிலே வைக்கப்பட்டால் முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பார்களே, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா முடியாதா? நாம் ஹசன் பஸ்ரி வாய் அடித்துக் கொண்டார்கள். இது எப்படிமா சொல்ல முடியும்? நாளை நடப்பது யாருக்கு தெரியும்? சரி, அதை விடுங்க. மன்னரையில் எழுதப்பட்டு மறுமையினால் அவர்களுடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்பட்டால் சொர்க்கவாதி, இடது கையில் முதுகுக்கு பின்னால் முழுக்கி கொடுக்கப்பட்டால் நரகவாதி. என்னுடைய பட்டோலை ஆமால் நாமா வலது கையில் கொடுக்கப்படுமா, இடது கையில் கொடுக்கப்படுமா? அதான் யாரும் ஒரு வைப்பை இருந்தா என்னமா கேள்வி, பயங்கரமான கேள்வி. பெண்கள் இப்படியெல்லாம் கேட்பார்களா? ஞானம் இப்படியெல்லாம் இருக்குமா? சரி, கடைசி, சரி 3 கிலோமீட்டர் சொல்ல முடியல, கடைசியா கேட்கிறேன். எல்லாம் முடிந்த பிறகு மறுமை நாளில் மாணவர்கள் மூலம் அல்லாஹ் சொல்வானே, சொர்க்கத்தில் பரீகன் ஃபில் ஜன்னதி வ பரீகன் ஃபிஸ் ஸஈர், ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு போகட்டும், ஒரு கூட்டம் நரகத்திற்கு போகட்டும் என்று சொல்வானே, நான் எந்த கூட்டத்தில் இருப்பேன்? சொர்க்க கூட்டத்திலா நரக கூட்டத்திலா? ஹதா வலிலா யாரல் கைப இல்லல்லாஹ். இமாம் ஃபபகா மஹபகா, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அழுதார்கள். கூட வந்தவர்களை அழ வைத்தார்கள். நாம யதார்த்தமா கல்யாணம் பண்ணிக்க கேட்டோம். அம்மா என்ன கேட்கிறாங்க, கேட்டுட்டு சொன்னாங்க, ஒரு பெண்களுடைய வாழ்க்கையிலே ஈமானோட மரணிப்போமா இல்லையா? முன்கணக்கு கேட்டால் பதில் சொல்லுவோமா இல்லையா? நன்மை நாள் வலதுகையில் இடதுகையில் கொடுக்கப்படுமா? சொர்க்கமா நரகமா? யாருடைய மனதில் இந்த கவலை இருக்கிறதோ அந்த பெண்ணிடத்து மனவாழ்க்கையை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களா? நீண்ட காலம் அழுது கொண்டிருந்தார்கள், தௌபா செய்து கொண்டிருந்தார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்டவங்க? ஆன்மீகத்தினுடைய உச்சபட்சம், அத்தனை தரீகாக்களுடைய குருநாதர் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கேள்வி, சில கேள்விகள் மனசு சுடும், சில வார்த்தைகள் மனதிற்கு உள்ளே இறங்கும். எப்படிங்க ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய வழிமாறுகளுக்கு படுகிறது. சில நேரங்களில் கேள்வி கேட்ட கேள்வியே பதிலா கொடுப்பார். ஒருத்தர் வர்றார், மதஸ்ஸா, கியாமத் நாள் எப்போ? பதில் சொல்லுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பி கேட்கிறாங்க, வமா அஅத்தலஹா, கியாமத் வரட்டும், நீ என்ன வச்சிருக்க கையில? கியாமத்துக்கு நீ என்ன வச்சிருக்க? எனக்கு ஒண்ணுமே இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லா ஹுப்பல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுடைய நேசத்தை தவிர எதுவும் இல்லை. எனவே மூமின்களே, இந்த குழந்தைகளை மையப்படுத்தி, இந்த குழந்தைகள் யாருன்னு ஒரு ஃபர்ஸ்ட் விளக்கிங்க. இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வலைஹுல் யமான் சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றார், பைதாவில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த குழந்தைகள் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயம் பாவம் செய்த பொழுது அழிப்பதற்காக தண்டனை முடிவு செய்து விடுவார். இந்த சமுதாயம் அழிக்கப்படுவதோடு தண்டனையை முடிவு செய்து விடுவார். ஃபயக்ரவு
சபியும் மின் சபியானியும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வாய் திறந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று குர்ஆன் ஓதினால் இந்த குழந்தைகள் வாயிலிருந்து அவருடைய வாக்குகள் வெளிப்பட்டதின் காரணமாக தான் முடிவு செய்த தண்டனைகளை 40 ஆண்டுகள் தள்ளி கொடுத்தார். காலை மக்தப மதரசாக்கள் நடக்கும் பொழுதெல்லாம் சமுதாயத்தினுடைய தண்டனை தள்ளி போடப்படுகிறது. எத்தனை பேருக்கு உணர்ந்திருக்கோம்? என் குழந்தைகள் அதாவை காக்கிற பொக்கிஷங்கள் உணர்ந்திருக்கிறோமா? காலையில் எந்திரிச்ச உடனே இது படிச்சிருக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், டியூஷன் போறான். அங்க கிறிஸ்துவ மிஷனரிகளை போய் நின்றுட்டு இப்படி செய்து தன் ஈமானுக்கே ஒரு சோதனை வைக்கிற பிள்ளைகளாக உருவாக்கி விட்டோமே. காலை மதரசாக்களில் குர்ஆனில் வாய் திறந்து அல்ஹம்துலில்லாஹ் ஏனா எல்லா குழந்தைகளும் ஓதிட்டு என்ன வருது? சில மதரசாக்கள் பெரிய வந்தாலும் குழந்தை நிற்பாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin சூரா ஃபாத்திஹா ஓதி முடிச்சிட்டு தான் கிளாஸ் வருவாங்க. குழந்தைகள் குர்ஆன் ஓத ஒவ்வொரு முறையும் 40 ஆண்டுகள் தண்டனையிலிருந்து காக்கப்படுகிறது என்றால் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை ஞானம். ஞானம் சரியாக கிடைச்சிருச்சுன்னா நம்மள்கிட்ட கொள்கை சரியாயிடும். நம்ம கொள்கை சரியான என்ன ஆகும்? நம்ம கொள்கை என்ன தெரியுமா? ஷாபானுடைய மாதம் குர்ஆன் ஓதுகிற மாதம். ஷாபானுடைய மாதம் பராத்துடைய இரவை உள்ளடக்கிய மாதம். பராத்துடைய இரவு நபிகளார் காட்டிய சுன்னத். பராத்துடைய இரவு கமாக்கத்தில் ஒரு ஆண்டிற்கான தீர்வுகளை சமர்ப்பிக்கப்படுகிற ஒரு நாள். அரசாங்கத்தில் பட்ஜெட் தாக்கப்படுது இல்லையா? என்னுடைய நாயகம் சொன்னாங்க, தாயினுடைய கருவறையில 90 நாள் 3வது மாசத்துல 3 விஷயம் தீர்மானி உயிர் ஊதப்பட்டு ஆயுட்காலம் எவ்வளவு இல்லையா, ரிஸ்க் எவ்வளவு, சனீதா ஷகியா நல்லவனா கெட்டவனா, இந்த 3 தீர்மானிக்கப்படுது. சுருக்கமா விதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நான் புரிய வச்சிடறேன். நாம் சுற்றவிடப்பட்ட பம்பரம் சுத்திட்டே இருக்கு. கைதியாண்டு இருக்கு, அல்லாஹ் இருக்கு. அவன் நான் சொல்றேன், நான் எம்ஏ எம்எல் நான் நினைச்சா என்ன வேலை செய்வேன், நீ நினைச்சா அந்த கையில கூட ஒண்ணும் பண்ண முடியாது. யூத வந்து வாதம் செஞ்சான், அறிவு மார்க்கம் இஸ்லாம்ங்கிறீங்க, அப்புறம் விதின்னு சொல்றீங்க. இந்த அறிவும் விதியும் சேராதுன்னு சொல்றான். காந்திரதான் சொல்லிட்டு இருக்கான், விதியும் முட்டாளர்கள் சொல்ற வார்த்தை. ஆனா இஸ்லாம் சொல்றது இது அறிவு மார்க்கம் தான், கடைசியில் அது விதிவை தான் போய் நிற்கும். இந்த யூதனுக்கு புரிய வைத்தார்கள். அவன் அறிவு மார்க்கம் தான், அப்புறம் விதின்னு சொல்றீங்க, அவன் விதி மார்க்கம் தான். எதுங்க பொருத்த மாட்டேங்குது? சரிதான், காலத்தூக்கம் இது அறிவு. காலத்தூக்கம் சொன்னா காலத்தூக்கிய சரிவு. அப்படியே 2வது காலத்தூக்கு சொல்லுதா? முடியாதுல்ல. அப்படியே 2வது காலத்தூக்கு முடியாது. விதி இதுதான் விதி. எப்பொழுதெல்லாம் உன்னால் செயல்பட முடியாதோ காலையில எந்திரிச்சிருன்னு சொல்றீங்க. நீ எந்திரிக்கிறையா? எழுப்ப வைக்கப்படுகிறாயா? சொல்லுங்க. அதனாலதான் கற்பனை நாயம் சொன்னாங்க, தினசரி நீங்கள் மரணிக்கிறீர்கள் எந்திரிச்சோட சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். ஷஅபானுடைய 15ஆம் இரவு, பராத்தினுடைய இரவு உன்னை பற்றி தீர்மானிக்கப்பட்ட விதிகளில் பரிசீலனை நடத்தப்படுது. பரிசீலனை தான் நடத்தப்படுது. விதியை யார் மாற்ற முடியும்? போட்டவனே மாற்ற முடியும். யம்ஹல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். போட்டவனே அழிக்க முடியுமா? சொல்லுங்க. போட்டவனே அழிக்க முடியும். யார் விதியை எழுதினானோ அவன் அந்த விதியை மாற்றுவான். அதான் அப்படியே வச்சுக்குவோம். அதனாலதான் பராத்துடைய இரவுல செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, உம்மத்துக்கு காட்டி தந்தாங்க. யா அல்லாஹ் இன் குன்த கதப்த, யா அல்லாஹ் என்னை நீ சயீத் சீதேவியாக பாக்கியசாலியாக எழுதியிருந்தால் ஃபஸ்புதுஹு, அது தொடரை இல்ல என்னுடைய இதுல விதி பலகையில பரிசீலனைக்கு பார்க்கும்போது நான் நல்லவன் என்று இருந்தால் அதை தொடர செய்யலாம். வை குந்த கதப்த ஷகியா ஃபம்ஹுர், நான் பாக்கியமற்றவன் என்று எழுதியிருந்தால் இந்த இரவுல பரிசீலிக்கிற இரவுல அதை அழிச்சிடலாம், என்னை நல்லவனாக மாற்றுகிறது. கண்மணி நாயகம் சொன்னார்கள், கூமோ லைலஹா வஸூமோ நஹாரஹா, இரவுல வணக்கம் புரி, பகல்ல நோன்பு புரி. காரணம் என்ன தெரியுமா? 24 மணி நேர அமல். எந்த நேரத்தில் உன்னுடைய ஃபைல அல்லாஹ் பாப்பான்னு தெரியாது. பெருமானார் சொன்னார்கள், என்னை பற்றி என் ரப்பு பார்க்கும் பொழுது ஒன்று நான் இரவு தொழுகையில் இருக்க வேண்டும் அல்லது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும். விதிங்கிறது சாதாரணமானதல்ல. விதிவசம் ஒரு நாட்டு அரசு என்ன செஞ்சாரா, இந்த
ரமலான்ல இருக்கிற எல்லாம் கொண்டு வந்தாங்க. கனிவிற்கு கல்யாணம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. வாங்கி பார்த்து பிடிச்ச தந்தாலும் சரி ஓகே சூப்பராக தள்ளி விட்டார். பிடிக்காத வாங்கிலே திரிச்சான். இதுல மாட்டிக்கிட்ட யாரும் அண்ணாச்சி படம் கொண்டு வந்தாங்க. அவனை திணிச்ச திணியில மாயி மூக்கெல்லாம் கிழிச்சு ரத்தம் எல்லாம் போய் அதெல்லாம் இப்படி அந்த கஷ்டத்தை அவன் சிரிக்கிறான். அவன் சிரிச்சிருக்கான். மன்னன் ஏண்டா இவ்வளவு அதாபா இருந்துச்சு சிரிக்கிற, என் விதியை நினைச்சு நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். அண்ணாச்சி படத்தை திருச்சி இப்படி ஆகி போச்சு. எனக்கு ஏன் சிரிச்ச தெரியுமா, என் பின்னாடி வந்து மலாபலத்தோட அடிக்கிறான். அவனை நினைச்சு எனக்கே கஷ்டம் போயிடுச்சு. விதியானவிடம் விதியானவிடம் எனக்கு தீர்மானி பெருமானார் சொல்றாங்க, என் சமுதாயத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் மத்தியிலே நீ சதக்கா செய், 80 வயசு வரைக்கும் வரலாம். அது தள்ளிட்டு போகும். எது சதக்கா தள்ளிட்டு போகும். துஆ ரத்துல் பலானி வல் கலா. அதனால பராத்தினுடைய இரவு மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த மார்க்கம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை நடைமுறைப்படுத்தப்பட்ட சஹாபாக்களும் பின்னர் வந்த இமாம்களும், அதாவது இன்னும் பகிரங்கமா சொல்லலாம் முஸ்லிம் சமுதாயம் நபியினுடைய காலத்திலிருந்து இந்த இரவை விதி மாற்றப்படுகிற இரவாக எடுத்து அமல் செய்கிறது. அந்த இரவுல நாம முடிச்சிருந்தாங்க அதை கேட்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாதல்லா, இப்படித்தான் கேட்கிறோம். அல்லாஹும்ம தப்பில் அமாரனா பில் அமாலி ஸாலிஹா. எல்லாம் நீண்ட ஆயுள கொடு, நல்ல அமல் செய்யறதுக்கா நீ நல்ல அமல் செய்ய வேண்டும், நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும். பெருமானார் சொல்றாங்க, மன் பால அமரும் அஸ்வன அமலும். யாருடைய அமல் அழகாக இருந்து நீண்ட ஆயுள் கிடைக்கிறோ அவர் பாக்கியசாலி. ரிஸ்க் எல்லாருமே சம்பாதிக்கிறோம், ஓடலாம் ஆடுறோம், யார் கையில பாருங்க. ஏழைகிட்ட போய் கேட்டா இல்ல நான் ஏழை கவலைப்படுறேன், சரி நான் கவனிக்கணும் இருக்குது அவனுக்கு கவலை. என்ன பண்றது தெரியல. இருக்கு அங்க ஒரு கிரவுண்ட் கிடக்குது, இங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு, என்ன பண்ணுறது இருக்கிறவனுக்கு இருக்குதுதான் கவலை, இல்லாதவனுக்கு உலகத்தில் மரணிக்கிறவரை யாருக்கும் இந்த கவலை பயம் விட்டு போகாது இல்லையா. தர்றவன் ரிசுக்கை தருபவர் அல்ல. அல்லாஹ் என்ன கேட்கணும்னா ரிசுக்க கூட அல்ல, அதுல ஹலால கூட அல்ல, கொடுத்த ரிசுக்கில் பரக்கத்தை கூட அல்ல. விதி மாற்றப்படுகிற இரவில் யாசீன் ஓதி நீங்கள் நீண்ட ஆயுளுக்கு கேளுங்கள். ஒவ்வொரு ஆயுளும் கற்று தந்தார்கள். யாசீன் ஓதி ரிசுக்கில் அபிவிருத்தியை கேளுங்கள். ரிசுக்கில் அபிவிருத்தி என்ன, சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஊர்ல இருந்து 4 பேர் வந்துட்டாங்க. அப்படி என்ன நடக்கும், தப்பு எந்திரிக்கிற உட்காருங்க, இருக்கிறத சாப்பிடுங்க, இல்லைங்க மச்ச நீங்க உட்காருங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு. எனக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என் மனைவி சமைச்சா இல்லையா, நானும் சாப்பிட்டேன், விருந்தாளியும் சாப்பிட்டாச்சு, பிள்ளைகளுக்கு சாப்பிட்டாச்சு, எல்லாத்துக்கும் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யணும், எல்லாம் பரக்கத் செஞ்சாரா இல்லையா. ரிஸ்க்ல பரக்கத் இருக்கணும். அதற்கு அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார். இது பதவிட்டார். பொதுவாக விருந்தாளி வந்தா நம்ம பத்திரமா விட வீட்டுல பதவிப்பார். அவர் என்ன செஞ்சாரு, உட்கார்ந்து சாப்பாடு உட்கார்ந்து என்னோட சாப்பாடு சாப்பிட்டேன், மனைவி சாப்பாடு சாப்பிட்டாரு, ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் திட்டாரு. ஆனா கையை எடுக்க மாட்டேங்கிறார். இவருக்கு வெக்கமா போச்சு. ஐயோ மாவை இருந்தாலே வீட்டுல இருந்து அண்டாவை கொண்டு போய் அடமான வச்சு கொஞ்சம் சோத்தை வாங்கிட்டு வந்து போட்டு ஒரு வழியா நல்லா முடிச்சிட்டாரு, சாப்பாடு முடிச்சிட்டாரு. சாப்பிட்டவன துவா செய்யணுமா இல்லையா, கையை திருப்பி துவா செய்யறாரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கன்னஅனி பிமா ரஸக்தனி. உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற மனதை தந்தாய் அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் வாசிக்க. வந்ததே கோவம் சல்மான் பாரிஸ். உள்ளதை கொண்டு போதுமாக்கியவனை அல்லா போயிருக்காரா, உள்ளதை கொண்டு போதுமாக்கியிருந்தால் என் அண்ணா அனுபவத்துக்கு போயிருக்காது. எவ்வளவு நாகரிகமான சமூகம் இல்லையா. அதனால அல்லாட்டதான் கேட்கணும். இந்த பால் குடிக்கிறதுக்கு ஒரு துவா இருக்குங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தலையணை தந்தால் மறுக்காதீர்கள், நறுமணம் தந்தால் மறுக்காதீர்கள், பால் தந்தால் மறுக்காதீர்கள். மேலாஜிற்கு கண்மணி நாயகம் சென்ற பொழுது ஜிப்ரீல் தங்கத்தட்டில் தாம்பூலத்தில் வைத்து மது கொடுத்தார்கள், பெருமானார் புறக்கணித்தார்கள். நீர் கொடுத்தார்கள், புறக்கணித்தார்கள். பால் கொடுத்த பொழுது எடுத்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இயற்கையை தேர்வு செய்தீர்கள் யா ரசூலல்லாஹ். அதனால பாலுக்கு மட்டும் ஒரு துவா இருக்கு. அல்லாஹ்வும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின். இதுல பரக்கத் செய்யலாம், அதிகமாக்கி கொடுக்கலாம். பரக்கத்து வாழ்க்கையில இருக்கிற பரிசோதனை செய்துமா. அபூ ஹுரைரா சொல்றாங்க, வீட்டுல பரக்கத்தை இல்லையா சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ராமரா அலஹி ஸலாம் வஸ்தபிர் அலைஹா. வீட்டுக்கு போய் உடனே தொழு சொல்லு, மனைவி தொழு சொல்லு. நீ மட்டும் தொழ பண்ணாது. வீட்டுல பரக்கத்து வேணுமா, மனைவி பெண்கள் தொழ வேண்டும். பரக்கத்திற்கு துவா செய்யுங்கள். கடைசியாக மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், காய்ச்சல் வராமல் யார்
கேட்பவர் உண்டா? நான் தருகிறேன். ரிஸ்கில் அபிவிருத்தி கேட்பவர் உண்டா? அல்லாஹ் கதா அல்லாஹ் கதா என்னென்ன வேணும்? வருஷம் போடுவது நாம கேட்கிறோம், வருஷத்துல ஒரு நாள் அவன் கேட்கிறான். இந்த ரெண்டுல எதுக்கு சிறப்பு? வராங்க அன்னைக்கு போய் தொழுகை ஜமாத் முடிச்சிருந்தா அல்லாஹ் வேண்டாம் அல்லாஹ் தப்பிடு மொத்த அல்லாஹ் கொடுத்துட்டு போயிடும். போனஸ் கொடுக்குறான், இறங்கி அவன் கொடுக்குறான். அல்லாஹ் முஸ்தரஸ் ஃபாரிசுக்கு யாராச்சும் ஆஃபீஸ் கேட்கறியா? சுகர் 700 தாண்டிடுச்சு. சுகருக்கு அழுகிறான், பிபிக்கு அழுகிறான், ஐபிபி அல்லாஹ் அழுகிறான். ஐயா கொடுத்துட்டியாப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க லோ வந்துருச்சு, அவன் தான் சீக்கிரம் சாவா, நீ தப்பிச்சிருவேன். அல்லாஹ் என்னடா அல்லாஹ் அட்டாக்கு கொடுத்துட்டியாரப்பே. பக்கத்து வீட்டுக்காரன் பாடுறான், 3 அட்டாக் ஆயிடுச்சு, ஆஞ்சியோ போட்டு அழகா உட்கார்ந்துருக்கான். இந்த வீட்டுக்காரன் பாடுறான், பைபாஸ் போட்டு போய் சிரிச்சுட்டே இருக்கிறான். அவன் என்ன கேளு, நோயை குப்பையா எழுதி கொடுக்குறான். என் தாத்தா, என் பாண்டி, என்னுடைய உறவுகள் பெரிய யாருக்குமே கேள்விப்படாதது இல்லையா? வீட்டுல என்னங்க, சாப்பாடை விட மருந்து மாத்திரைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது என் வீடு. ஆமா இல்லையா? எல்லாத்துக்கும் நோய். அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் கேட்கிறான், ஆஃபியத்து வேணுமா? ஆஃபியத்தினுடைய விட யாருக்குமே தெரியலங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பேசிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான், பதில் சொல்லு. கேளு மூசா, நான் அல்லாஹ் வரது என்ன நினைக்கிறேன்? எவ்வளவு பேசிருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நான் அல்லாஹ்வா இருந்து நீ மூசா வரதுன்னு கேட்டிருப்பேன். அல்லாஹ் கேட்கலாம், மூசா நீ அல்லாஹ்வா இருந்தா நான் என்ன கேட்டிருப்பேன்? ஆரோக்கியத்தை கூட அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க, இகாமத்து சொல்லி முடித்து தக்பீர் கட்டுகிற அந்த வினாடியில் கேட்கப்படுகிற துஆ கபூலாகும். வினாடியில் என்ன கேட்க முடியும்? காசு கொடுறாங்களா? இந்த கட்சியில இருந்து ஒரு லூசு பண்ணி என்ன பண்ணிட்டானா, எப்ப தான் அம்மா கத்திட்டு இருப்பான், மரத்தை வைக்க அல்லாஹ் அக்பர். ஆமா, கலவெட்டி கட்டிட்டு வரலாம் முஸ்லீம் கொடுக்க. நாடே நசமா போயிடுச்சு, ஈமான் பறி போயிடுச்சு. அது இருந்து நீ சம்பாதிச்சு வாடா, திமுகலையா அதிமுகலையே போய் சம்பாதிச்சு வாடா. இல்ல இருக்க மாதிரி வான் போஸ்டே ஓட்டிட்டு இருக்கிறான், தூக்கத்துல அம்மா கேட்கிறான், அவங்க அம்மா என்னதான் கூப்பிடுறான்னு நினைச்சேன். பெத்த தாயை வீட்டை கட்டி வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தான். அன்னை எங்கே என்று கேட்டதற்கு அன்னை வாழ்வதோ முதியோர் இல்லத்தில். அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அம்மாவை இன்னும் அம்மான்னு இருக்கிறான். பதவியேற்க முன்னாடி வணக்கம் பார்த்து கொடுக்குற அம்மா தாயை போட்டு பார்க்கும். இருக்கும்போது காதல் இருந்தாங்க, இல்லாத போது வணக்கத்தில் கும்பிடுறான். எவ்வளவு மோசமா நாங்கள் முஸ்லிம்கள் மோமியர்களே, அற்புதமான ஒரு வாய்ப்பு வராத்தருடைய இரவு. அல்லாஹ்ட்ட கேளு, ஆஃபியத்தை கேளு. பாருங்க, இகாமத்து சொல்லி முடிச்சு இமாம் கட்டுறார் இல்லையா? ஹனபி இமாம் டபுள் கட்டிடுவார், ஷாஃபி இமாம் சவோவர். அந்த கேப்ல அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கூட அல்லாஹ். நான் கேட்கிறேன், பணம், வீடு, காரு, ஏடிஎம், வெளிநாடு, எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, உடம்புல ஆரோக்கியம் இல்ல, இது நல்ல வாழ்க்கையா? வீடு இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, ஒண்ணுமே இல்ல, வயசு 78, சுகரம் இல்ல, பிபியும் இல்ல, ஆக்குலாக்கம் கிடையாது, ரொம்ப செப்பா இருக்கிறாரு, எவ்வளவு பொட்டா திங்கிறாரு. எது வாழ்க்கை நல்லதுங்க சொல்லுங்க. ஆனா அது யாரும் கேட்கறா? நோய் நொடியோடு இருந்தாலும் இப்படி பெருமையான வாழ்க்கை நாடி சொல்றேன். விருதுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் டேபிள் பெரிய டேபிள், அங்க வீட்டுல இருக்கிற டைனிங் டேபிள் பார்த்தாலே சந்தா பிடிமா ஒரு சுவிட்சா போட்டு அது ஃபுல்லா வச்சுட்டு கிருஷ்ணா சொல்லிட்டு ஆடு ஒட்டவர்கள் எல்லாம் போட்டு அதுல காவோ சாப்பிடுறது போதினா தும்பி காவோ வாங்க எல்லாம் அஜய் கோழி தொட்ட கோவணி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆடு ஆகாதப்பா கொஞ்சம் ஜிலேபி வேலை வெட்டி போட்டு இருக்காங்க. ஆனா கொள்ளைக்கான நீ சம்பாதிச்சதை நாங்க திக்கிறோம். உனக்கு என்ன கேடு? எதுவுமே திக்க கூடாது. அது ஏன்டா சம்பாதிச்ச? நீங்க எல்லாம் திங்கணும், அதை பார்த்து நான் வைத்திருச்சு போடுறேன். மனுஷ வாழ்க்கை எவ்வளவு கேவலமா போச்சு உண்மைதானே? எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாத வாழ்க்கை சிறந்ததா? கடைசி வரைக்கும் கடைசியா சொல்றாங்க, நல்ல சக்கரை போட்டு தூக்கல ஒரு சாயா கூட வாங்கி குடிச்சாரு, போயிட்டு வசலாம் பின்னால் இல்லாத இந்த மவுத்து நல்லதா? தண்ணி குடிக்க முடியல, கறி திங்க முடியல, ஸ்வீட் திங்க முடியல, சொல்லுங்க. குரான் ஓடிட்டே இருக்கும்போது மவுத்து நல்லதா? சினிமா பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது மாட்டேங்கிறமா? அற்புதமான வாய்ப்பு வராத்தனுடைய இரவு. பள்ளிவாசலை கூடுங்கள், தாய்மார்கள் வீடுகளில் இருங்கள், இரவில் வணக்கம் குறித்து பகலில் நோன்பு வையுங்கள். அடுத்த கண்மணி நாயகம் சொன்னாங்க, ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில ஒரு ரமலான்
மிகப்பெரிய கிஃப்ட். இந்த ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒருவர் போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். ஒருவர் சொல்லுங்க, போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். இது இயற்கை மரணம் அடைந்தார். இந்த ரெண்டு பேருக்கு சேர்ந்தவங்க யாருங்க சொல்லுங்க? போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். ஏன்னா நமக்கு ஷஹாதத்தினுடைய வீர மரணம் தெரியுது. சஹாபாக்கள் அப்படிதான் சொன்னாங்க, ஷஹாதத் வீர மரணம் அடைந்தவர் பாக்கியசாலி. அல்லாஹ்வே சொன்னார், இல்லை இல்லை, ஷஹீதுக்கு உண்டான அந்தஸ்து உண்மைதான். அந்த அந்தஸ்து யாரும் போக முடியாது. ஆனால் அவரை விட பாக்கியசாலி யார் தெரியுமா? ஒரு வார காலம் வாழ்ந்தாரு. ஏன் தெரியுமா? 7-5-35 தொழுகை அவருக்கு கிடைத்திருக்கிறது. 35 நேர இமாம் ஜமாஅத் கிடைத்திருக்கிறது. குர்ஆன் ஓதுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்காவில் இருந்தால் உம்ரா செய்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஹஜ்ஜில் இருந்தால் ஹஜ் செய்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஒரு வாரம் என்று சொல்கிறோம். ஒரு ஷஹீதுக்கு கிடைக்காத வாய்ப்பு இயற்கை மரணம் அடைந்தவருக்கு கிடைக்கிறது என்றால் ஒரு ஜும்மா கிடைத்தால் யாரும் போன வருஷம் நம்மோடு இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை இல்லைதானே? ரமலான் கிடைக்காம போச்சுன்னா அது பெரிய இழப்பு. அதனால ரமலான் கிடைக்கணும், ரமலான் கிடைக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடி பெருமானார் கேட்டார்கள், அல்லாஹ் பாதிக்கிறனா எல்லா பெண்களும் ஓடுறாங்க. எதுக்கு கேட்கிறாங்க? எல்லாம் 9 மாசம் தடுத்துட்டு வரேன் உதவியாளர்களா ரமலான் கரைச்சி பெருநாள் முடிச்சு போதாங்க. லட்சக்கணக்கு போது இருந்தோம். பெருமானார் சொன்னார்கள், எண்ணத்தை பொறுத்து ஒன்றுக்கு 10 மடங்கு, 70 மடங்கு, 700 மடங்கு வரை பெற்று தருகிற வாய்ப்பு எது? எது? ரமலான். முதல் 10 நாட்கள் ரஹமத் கொட்டப்படுகிற 10 நாட்கள். இரண்டாவது 10 நாட்கள் மன்னிப்பு கொட்டப்படுகிற 10 நாட்கள். மூன்றாவது 10 நாள் நரக விடுதலை. 10 நாள் பள்ளியில் ஏத்திக்காமல் இருந்தால் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களுக்கான 84 வருடத்தினுடைய அமலை ஒரு இரவில் பெற்றுக் கொள்வார். அப்படின்னா ஜாக்பாட் பரிசு கிடைத்தால் வேண்டாம் என்று சொல்பவர் முட்டாளா இல்லையா? இந்த பாக்கியங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொண்டவர்கள் அறிவார்கள். அதனால வர செவ்வாய்க்கிழமை காசி அவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி இல்லையா, இரவு பிடித்தால் புதன்கிழமை தமிழகம் என்றும் வராத்தனுடைய இரவு தாய்மார்களை வீட்டில் அமல் செய்ய சொல்லுங்கள். நீங்கள் பள்ளிகளில் கூடுங்கள், இஸ்திக்பார் தௌபா செய்யுங்க, நல்ல தொழுகை தொழுகுங்க, விடுபட்ட கலாக்களை தொழுகுங்க, தௌபா செய்யுங்க. ரமலானை அடையணும் அல்லாஹ், ரமலான் அடையணும் அல்லாஹ். இந்த ரமலானுக்கான முன்னேற்பாடாக வராத்தனுடைய இரவையும் பயன்படுத்தி, அருள்மிக்க வளமிக்க ரமலானையும் பயன்படுத்தி இந்த உம்மத்தை முஹம்மதியா கல்வி சமுதாயம், காத்தவன் நபியினுடைய கருணை பார்வை பெற்ற சமுதாயம், மறுமை நாளில் நாம் தான் மற்ற சமுதாயத்திற்கு சாட்சி சமுதாயம். நாம தான் சாட்சியாளர்கள். நம்மள்ட்ட தான் அல்லாஹ் கேட்பான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா கேட்பான். நம்மள்ட்ட தான் நம்ம வரலாறு படித்த கடைசி சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுதலித்ததா இல்லையா அப்படின்னு யூதர்களை பற்றி நம்மளிடம் தான் கேட்பான். நீங்க தான் பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். அப்படிப்பட்ட உயர்வான வாக்கியத்தை பெற்று வாழும் சிறப்பு காலத்தில் மறுமையை நினைத்து நல்ல வளர்ச்சி செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை எல்லாம் வழங்குவானாக, ஆபியத்தை எல்லாம் வழங்குவானாக, ரிஸ்கில் அபிவிருத்தி வழங்குவானாக. இந்த நவீன சோசியல் மீடியாவில் மாட்டிக் கொண்டிருக்கிற பெண்கள் குழந்தைகளை மீட்டெடுத்து குர்ஆனை பார்க்கிற உம்மத்தாக அவர்களை மாற்றி தருவானாக. துஆ செய்து நல்ல வாய்ப்பை நல்கிய நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.